ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஸ்டார்ட் அப் ஃப்ளாரரோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் மாதிரி ஒரு 4 கர்வ் போட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக பெண்ட் பண்ணி யூ ஷேப் எப்படி பெண்ட் பண்ணுவீங்களோ அது மாதிரி ஃபுல்லாக பெண்ட் பண்ணி கர்வ் 4 கர்வ் போட்டுக்கோங்க. அந்த கர்வுக்கு போல்டிங் கொடுத்துருங்க. இப்போ அந்த கர்வை இந்த கர்வை டச் பண்ண மாதிரி லைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. மறுபடியும் அந்த கர்வ்லேயே ஒரு தின் லைன் கொடுங்க. டபுள் தின் லைன் கொடுப்போம். உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஹம்பு கொடுக்கணும். ஹம்பு கை எடுத்து கொடுக்கணும். ஒவ்வொரு கர்வுக்கும் நடுவில் ஹம்பு கொடுத்து மறுபடியும் அடுத்த கர்வில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் ட்ரா கர்வ் ஷேப்லேயே லாஸ்ட் முடியும் நீட்டாக வரும். நீங்கள் சிங்கிளாக ஹம்பு கை எடுக்காமல் கர்வுக்குள்ளே போகாமல் அப்படியே லைனாக போட்டிங்கன்னா அது லைன் ஃபார்ம் பண்ண மாதிரி ஆயிரும். இந்த கர்வ் ஸ்டார்ட் அப்புக்கு இப்படி போட்டால் தான் நீட்டாக இருக்கும். டபுள் லேயராக ஹம்பு கொடுத்துட்டு அந்த ஹம்பை போல்டிங் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கர்வ் பெண்ட் பண்ணி வந்த மாதிரி உங்களுக்கு லைன் நீட்டாக வந்துருச்சா? மேலே ஒரு கர்வ் லைன் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு ஸ்ட்ரில் ட்ரா பண்ணி அதில் ஹம்பு கொடுத்துருங்க. இப்போ சைடில் சென்டரில் ஒரு 3 டாட்ஸ் வச்சுருங்க. அதே மாதிரி எல்லா கர்வுக்கு நடுவுலையும் கொடுத்துருங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ட்ரா நீட்டாக வரும். ஃபாஸ்ட்டாக போட்டாலாம் மெஹந்தியில் ட்ரா நீட்டாகவே இருக்காது. ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. இப்போ இதே மாதிரி சிம்பிளாக விட்டோன்னா ஹேண்டில் பார்க்குறப்ப நீட்டாக இருக்காது. நம்ம ஒயின் ட்ரா பண்ணியிருப்போம்ல, அந்த ஒயினை நம்ம இப்போ சென்டர் டெக்கரேஷனுக்கானே நம்ம இதில் வைக்கலாம். ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஒயின் ஒரு சிங்கிள் லைன் டாட் லைன் வச்சு போடுங்க. ஒரு பக்கம் 3 போட்டு ஒரு பக்கம் 2 போட்டாலும் பரவாயில்ல. இந்த சைடு 3 போட்டிருக்கோன்னு இந்த சைடும் 3 ஒயின் போட ட்ரை பண்ணாதீங்க. இடம் இருந்தால் போடுங்க, இல்லாட்டினா போடாதீங்க. இல்லாட்டினா ட்ரா நீட்டாகவே இருக்காது. இப்போ கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த பார்டர்ஸ் அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிக்கங்க. அது மேலே ஹம்பு கொடுத்துருங்க. ஹம்பு ரொம்ப மைன்யூட்டாக கொடுங்க, அப்போ தான் ட்ரா நீட்டாக இருக்கும். ப்ரெஷர் லைட்டாக கொடுத்தாவே உங்களுக்கு ட்ரா நீட்டாக வந்துடும். ஒரு ஸ்ப்ரில் போட்டு பெரிய யூ ஷேப்பில் ஹம்பு போட்டு அதே டபுள் ஹம்பாக கொடுத்துட்டு சர்க்குலர் லீஃப் பக்கத்தில் கொடுத்துருங்க. மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஃப்ளாரல் போடுங்க. நீங்கள் இப்போ தான் என்னோடய பேஜ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அங்கே ஒரு லீஃப் ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கும் அதுக்கும் கேப் இருக்கிறனால நீங்கள் அதில் ஒரு லீஃப் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக இருக்கும். அந்த பக்கம் போட்ட மாதிரி இந்த பக்கமும் ஃப்ளாரலும் சர்க்குலர் லீஃப் எல்லாம் போட்டு இது பண்ணிடுங்க. லாஸ்ட்டில் எல்லாத்துக்கும் போல்டிங் கொடுத்துருவோம். இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். எனி டைம் உங்களுக்கு நான் என்னோடய டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துட்டு அந்த லைனுக்கு ஒரு போல்ட் லைன் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு லைன் கொடுத்துருங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.